அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் காசி விஸ்வநாதன். இன்றைக்கு நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரமிப்பும் பெரிய ஆச்சரியத்தையும் கொடுத்தது. அந்த புத்தகத்தின் பெயர் என்ன தெரியுமா? ஊழல் எல்லாம் ஒரு பிரச்சனையா, அச்சம் தவிர்த்தேன், அறப்போர் செய்தேன். ஆசிரியர் திரு ஜெயராம் வெங்கடேசன். இந்த புத்தகம் தான் சாரை நீங்கள் சோசியல் மீடியாவில் அதிகமாக பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. சார் தான் பார்த்தீங்கன்னா அறப்போர் இயக்கத்தோட முக்கியமான ஒரு ஐக்கான். இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு ஒரு தனி மனிதனின் கோபம், சமுதாயத்தின் மீது அக்கறை எப்படி இருக்குது, அந்த மாற்றங்கள் செய்யணும்னு நினைச்சா என்னென்ன பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்குது, அதன் மூலம் அந்த உண்மைக்காண்டி தொடர்ந்து நீங்கள் போராடினா அது கிடைக்கக்கூடிய வெற்றிகளையும் ஆசிரியர் மிக சிறப்பாக இதை ஒரு வழக்கு மொழியில் பேசும்போது நான் எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முகவரை உட்பட ஒரு 16 தலைப்புகளில் சார் பேசியிருக்காங்க. சார் இந்த புத்தகத்தில் முகவுரையில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த புத்தகத்தை எழுதினேன், இதுக்கான காரணம் யாருன்றத அதை கொஞ்சம் ஒரு சிரிப்புடன் கூடிய சம்பவம் மாதிரியே ஆரம்பிக்கிறாரு. அவரது நண்பர் தேவ் ஆனந்த் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த 10 அனுபவங்களை இல்லை சிலோட அனுபவங்களை நீங்கள் ஏன் புத்தகம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பத்தில் அவர் தான் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தூண்டியிருக்காரு. அவரும் சாரை சமாளிச்சே வந்துட்டுருக்காரு. பட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவர் கிண்டல் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா புத்தகத்தை எழுதியே ஆகணும், ஒரு 10 வருஷம் கழிச்சு முடிஞ்ச பிறகு எழுதலாம் அப்படின்ற முடிவுக்கு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். சார்ட்ட எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன, நீங்கள் எப்படி இந்த துறைக்குள்ள வந்தீங்க, இந்த சமூகத்தின் மீது சமூகத்திற்காகவும் மக்களுக்காண்டி பணியாற்றணும் அப்படின்னு எப்போ எதனால் வந்தீங்க, எப்படி வந்தீங்கன்றத கேள்வி அவர்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதை சார் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க தன்னோட முகவரியிலே. எப்படின்னா அவரோட குடும்ப சூழ்நிலை பற்றியும், அவர் எப்படி டிகிரி படித்தார், எங்கே படித்தார், குறிப்பாக அவர் யூஎஸில் போய் படிச்சிருக்காரு. யூஎஸில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு சமூகத்தின் மீது அக்கறை இருந்திருக்குதா இல்லையா அப்படின்றலாம் பேசிட்டு அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக இந்த சமூகத்தின் மீது பொதுமக்கள் படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவருக்கு பெருசாக அதில் கவனம் இல்லாமல் தான் இருந்திருக்காரு. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட்டை பற்றி ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறாங்க. இதை பற்றி நம்ம பேசணும்னா சார் நம்மளை 1984 கூப்பிட்டு போயிடுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கார்பைடு லிமிடெட் ஒரு கம்பெனி இருந்தது. போபால் விஷவாயு தாக்குதலால் நிறைய பேர் இறந்தாங்க. அப்போ நம்ம நிறைய படிச்சிருப்போம். அது ஒரு பெரிய கேஸ்லாம். ஸோ அதில் பாதிக்கப்பட்ட 2 மாணவர்கள் அந்த யூனிவர்சிட்டியில் அதை ஸ்பீச்சாக கொடுத்துருக்காங்க. அதை அட்டன் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா அதை அட்டன் பண்ணுறதுக்கு அவர் ஃப்ரெண்டு கார்த்திக்ன்றவர் அவரை எப்படி சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு போக முடியுமோ அதை சொல்லி அவர் அழகாக அவரை டியூன் பண்ணி அவர் கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ கூப்பிட்டு போய் அங்கே உட்கார்ந்த பிறகு அந்த அவங்களோட ஸ்பீச் கேட்ட பிறகு தான் அவருக்கு தெரிய வருது, நம்மளை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணுன்றதை பற்றி. அதுக்கடுத்து அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து இந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புளெலாம் அடுத்து அசோசியேட் ஆகி அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியும், யாரெல்லாம் இந்த ஃபீல்டில் அடுத்து இருக்காங்கன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. பாலாஜின்னு ஒருத்தரோட நட்பு கிடைக்கிது. ஸோ இப்படியே யூஎஸில் படிச்சுட்டு இருக்கும்போது அது சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அதை பற்றி ஃபேமிலிக்கும் சொல்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கடுத்து சொசைட்டிக்கு ஃபுல்லாக இயங்குன்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பணம் சேர்க்கணும், ஒரு சொசைட்டிக்காண்டி ஒரு லாங் இயர்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு பணம் வேணும் இல்லையா, அதுக்காண்டி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு பிளான் பண்ணுறாரு. பட் அவரோட அறிவுனாலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆற்றல்னாலையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறாரு. ப்ரொமோஷன் ஒரு ஃபீல்டில் கிடைக்குது. சாரை எம்எஸ் முடிச்சிருக்காங்க யூஎஸில். ஸோ ஒரு இன்ஜினியர், ஓகேங்களா. அதில் நல்ல இன்கம் கிடைக்கும் போது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பேசுகிறாரு, நான் எதிர்பார்த்த சேலரி எனக்கு கிடச்சி, நான் எதிர்பார்த்த தொகை கிடச்சிருச்சு, நான் இந்தியா வர போகிறேன், நான் ஃபுல் டைமாக சோசியல் சர்வீஸ் பண்ண போகிறேன் போது ஃபேமிலி ஒத்துக்காத சூழ்நிலை இருக்கும்போது இதுக்காக இந்தியாவில் ஒரு ஜாப்பை கண்டுபிடிச்சி இங்கே ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு இருக்காரு. கல்யாணம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டுக்காரம்மாவுக்கு நான் சோசியல் சர்வீஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைலாம் கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய
எதிர்கால லட்சியத்தை பற்றி சொல்லும்போது அவங்களும் அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களும் சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்ட நபர்னால அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து சாரை ஃபுல் டைமாக வந்து இந்த இந்த சோசியல் ஆக்டிவிஸ்டில் வந்து பண்ணும்போது அது எப்படி என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார், அந்த குழந்தைகள்கிட்ட ஜெயிலுக்கு போகும்போது என்ன மாதிரி சொல்லிட்டு போனாங்கன்ற சார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அவங்க வேலைக்கு சார் வந்து வேலையை பார்ட் டைமாக பார்த்துட்டு இருக்காங்க, டியூஷன் கிளாஸ் எடுத்துருக்காங்க. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு லேண்டு வாங்கி விவசாயம் பண்ணி அங்கே இருக்க மக்கள் எஜுகேட் பண்ணுறது, டியூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக மக்கள் கிடைக்கிற சப்சிடிஸ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 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 டேட்டா கலெக்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணுறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரசாந்த் பூஷன் சார், அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நட்பு வட்டம் அவருக்கு கிடைக்குது, அறிமுகம் கிடைக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமூகத்துக்காண்டி நீங்கள் இயங்கக்கூடிய நபர், நீங்கள் வந்து கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் கட்சிக்கு போய் சேர்ந்து சமூகத்துக்காண்டி இயங்கிட்டு இருக்காரு. இனிஷியல் ஆர்டிஐ போடுற என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு அவர் ஃபேஸ் பண்ணால் கூட, இதை பண்ணலாமா வேணாமா யோசிச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்காண்டி நிறைய ஆர்டிஐஸ் போட்டு அதை டெவலப் பண்ணி நிறைய இஷ்யூ செட்டில் பண்ணியிருக்காரு. அப்போ போக போக என்ன தெரிஞ்சுக்காருன்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டால் அது ஒன்றும் நல்லா இருக்காது. ஸோ ஒரு டீமாக யுனைட்டடாக இருந்து பண்ணால் மட்டும்தான் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த முடியுற அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ தேர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு லைக் மைண்டட் பீப்புளில் ஒரு டீமாக சேர்க்குறாரு. சேர்த்துட்டு 2015 ஜெயராம் சார் அறப்போர் இயக்கத்தை ஆரம்பிச்சிடுறாரு. அந்த 2015 நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மழை. பொதுவாக நவம்பர் டிசம்பர்னால சின்ன அதிகமாக தான் இருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் மழை பெஞ்சு மக்கள் செட்டில் ஆகக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 30/12/2015 சார் விவரிக்கும் போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையின் பிரதான சாலைகளில் மிகப்பெரிய பதாகைகள், பேனர்னு சொல்கிறோம் இல்லையா, அது நிறைய இருந்திருக்குது. அதுவும் பல இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தால் மக்களுக்கு உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பேனர்ஸ்லாம் இருந்திருக்குது. அதெல்லாம் பார்த்து மனம் வருந்தி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆற்றாமல் ஒரு அரசு சீட்டத்தினால போய் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் போய் அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் குறைந்தபட்ச மனசாட்சி உள்ள நபராக இருந்திருக்காரு. அவர் எடுத்தோடனே கம்ப்ளைண்ட் வாங்க மறுத்தாலும் அதுக்கடுத்து அவர் வந்து நான் ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த போஸ்டர், அந்த பேனர்ஸ்லாம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கடுத்து சாரோட ப்ரெஷர்னால அதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. கம்ப்ளைண்ட் ஏன் வாங்க மாட்டேன்னா, ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அவர் அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்த, முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் மேலே கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு காவல்துறையை பொறுப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் மீதே ஒரு புகார் கொடுக்கும்போது எந்த போலீஸ் ஸ்டேஷனையும் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி அவர் அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் போய் வேற ஜூரிஸ்டிக்ஷன் இல்லையா, ஸோ வேற போலீஸ் ஸ்டேஷனில் போய் அதையும் சொல்கிறார் அவருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. அந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டே வாங்க எந்த வரைக்கும் எடுக்க முடியாதுன்னு அப்படி மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க. இது நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் வந்து முக்கியமான அகற்றியாச்சு. முக்கியமான உயிருக்கு ஆபத்து இருக்கிற விஷயங்கள்லாம் பேலன்ஸ்லாம் அகற்றியாச்சு. நீங்கள் வந்து முதல்ல கம்ப்ளைண்ட்டை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய இஷ்யூ ஆகிட்டுது. அதுக்கடுத்து ஒரு மன வருத்தம் தாங்காமல் என்ன பண்ணுறாருன்னா 31ஆம் தேதி வீட்டுக்கு போய் வருத்தமாக இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசும்போது 30 கவர்மெண்ட் எடுக்கலைன்னா என்ன, நம்ம எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அவங்க போய் உயிருக்கு பாதை ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க அந்த பேனர்ஸ் ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கட்சிக்காரர்கள் போலீஸ்ன்னு போட்டு ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. அந்த முடிவை யாரும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எடுத்தோடனே மக்கள் கட்சிக்காரங்க அடிக்க வந்துடுவாங்க, என்னோட தலைவர் ஓட்டோ எப்படி நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இது ஒரு பிரச்சனையாகி அதுக்கடுத்து அவங்க எஃப்ஐஆர் போட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. 31ஆம் தேதி நைட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க. போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புழல்ல அது நியூ இயர்னால பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு சார். அதை படித்து பார்த்தா அவங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஸோ உள்ளே போன பிறகு அங்கே யாரெல்லாம் சந்திச்சாங்க, இவங்க பண்ண விஷயம் பெரிய லெவலில் சோசியல் மீடியாலலாம் வைரல் ஆகுது. மக்கள் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வழக்கம் போல் எப்போதும் ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு எதிராக செய்தியை வரவிடுறது இல்லையா, அதனால் பேப்பர்லேயோ காட்சி ஊடகங்கள்லையோ அப்பையும் வரல. பட் அதுக்கடுத்து மாற்றங்கள் இருந்திருக்குது. அவங்க பண்ண விஷயங்கள் பெரிய விஷயம். உண்மையிலேயே அன்றைய காலகட்டத்தில் ஒரு சீஃப் மினிஸ்டர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அது போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது,
அதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் தன்னோட குடும்பத்தை வச்சுக்கிட்டு, குழந்தைகளை வச்சுக்கிட்டு இது ஒரு பிரச்சனை எடுத்தது ரொம்ப பெரிய விஷயமா நான் யோசிக்கிறேன். ஒரு ஸ்டேட்டுன்றது எவ்வளோ பெரிய மிஷினரி அப்படின்ற போது பார்க்கும்போது உண்மையாக அது பெரிய விஷயம். அதுக்கடுத்து சார் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி, ரோட் ரோடு இஷ்யூஸு, கான்ட்ராக்டர் இஷ்யூஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் பில்ஸு, இந்த மாதிரி பல டெண்டர் செட்டிங், இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக வந்து அமைச்சர் வேலுமணி 2016 16 to 21 பகுதி அந்த காலகட்டத்தில் அமைச்சர் அந்த திரு வேலுமணி மேலே பார்த்தீங்கன்னா கொடுத்த புகார் குறித்து அவங்க அதுக்கு அரசு பண்ண விஷயங்கள், நீதிமன்றத்தில் அவங்க எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கான எவ்வளோ ஆவண தயாரிப்புகள், இது எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு தனி மனிதன் ஒரு அரசாங்கத்தின் மீது கேள்வி எழுப்பும்போது ஒரு அரசாங்கம் அதை எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தடுக்க முயற்சி பண்ணுது. ஒரு சட்ட விழிப்புணர்வு கூட்டம் நடத்துறது கூட எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. நீர்நிலையை ஆக்கிரமிச்சு ஒரு காவல் நிலையம் கட்ட போனால் அந்த காவல் நிலையத்து நீர்நிலையை ஆக்கிரமிக்கிறாங்களேன்னு ஒரு நல்ல இடத்துல பண்ணால் கூட அதை காவல்துறை அதை எப்படி பார்க்குது. ஒரு காவல்துறை வந்து என்னதான் அவர் பண்ணுறது சரியாக இருந்தால் கூட மெயின் இடத்துல என்ன மாதிரி ப்ரெஷர் வருது, எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை படிக்கும் போதுலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப வந்து இந்த 10 வருடங்களில் அவர் தூங்காத இரவுகள் எத்தனை இருக்குன்னு தெரியல எனக்கு. அவரோட சேர்ந்த வாலண்டியர்ஸ் பல நாள் இரவு பார்த்தீங்கன்னா இரவு பகலாக பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்காங்க ஒரு ஆவணங்கள் தயாரிக்கிறதுக்கு. உண்மையிலே இந்த நேரத்தில் வந்து சாரோட குடும்பத்தாருக்கும் அவர் நண்பர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அவர் உதவி செஞ்ச வாலண்டியர்ஸுக்கும் அவர் கூட டீம் மெம்பர்ஸுக்கும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பொதுமக்களின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா ஒரு சமூகத்தில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நபருக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றத பார்க்க முடியும். நீங்கள் உண்மை காட்டி நீங்கள் தொடர்ந்து போராடும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிரெடிட்ஸும் சரி, உங்களுக்கு இருக்கிற மன மகிழ்ச்சியும் சரி, சார் அதை வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. நிச்சயமாக ஏதாவது இந்த புக்கை வாங்கி படிங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இந்த புத்தகம் கொடுக்கும். நன்றி.